ஹலோ காய்ஸ், மகாநதி சீரியலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்லாம் வரப்போது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இங்க காவேரியுமே விஜயோட உண்மையான மனசை புரிஞ்சுக்காம இந்த பக்கம் விஜய் மேல கொஞ்சம் கோவத்தோட இருக்காங்க. பட் அந்த விஜய் ரொம்பவே தெளிவா இருக்காரு. அவர் எப்பவுமே காவேரி தான் தன்னோட மனைவி. அதனால எந்த ஒரு காரணத்தை கொண்டும் வெண்ணிலாவை வச்சு நம்மளோட லைஃப்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருமே பக்காவா தான் பிளான் பண்ணியிருக்காரு. பட் ஆனா இதை புரிஞ்சுக்காத காவேரி தான் ரொம்பவே அவங்க மேல சந்தேகப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க விஜயுமே காவேரி கிட்ட போயிட்டு அடுத்த நாள் காலையில இங்க பாரு காவேரி, இந்த மாதிரி நான் வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு இருக்கேன். நீ அதுல என்ன நினைக்கிற, நம்மளே பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப காவேரியுமே எப்பவும் போல சலுப்பு தட்டின மாதிரி, இல்ல நீங்க உங்க விருப்பம் எது வேணாலும் பண்ணுங்க, அது எதுக்காக என்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோவத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜயுமே காவேரிக்காக, இங்க பாரு காவேரி, நான் எதா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுதான் செய்வேன். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த ரொம்ப கிளாரிட்டியா பேசணும்னு நினைக்கிறேன். சரி நம்ம வா வெளியில போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கார்ல கூட்டிட்டு அங்கிருந்து ரொம்ப லாங் போறாங்க. போயிட்டு இருக்க வழியில காவேரியுமே, எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, எதுக்காக இவன் இவ்வளவு தூரம் கூட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப விஜயுமே இருந்துகிட்டு காவேரி கிட்ட பேசிக்கிட்டே கார் விட்டுறாங்க. இங்க பாரு காவேரி, உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் தெளிவா பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் இவ்வளவு ட்ரை பண்ணேன். பட் ஆனா வெண்ணிலா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்த என்னால பேச முடியல. சொல்லப்போனா நீ வெண்ணிலாவை கூட்டிட்டு வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட நான் தாத்தா கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி எப்படியாவது இந்த விஷயத்த நான் காவேரி கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த. உடனே இங்க காவேரியுமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டு அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே விஜயுமே இருந்துகிட்டு, நமக்குள்ள ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. பட் ஆனா அந்த அக்ரிமெண்ட் எனக்கு இனிமேல் தேவையில்ல. அது மட்டும் இல்லாம நீ தான் என்னோட மனைவி அப்படிங்கிற விஷயத்த நான் இப்போ தெளிவா முடிவு பண்ணிட்டேன். அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லி நான் நினைக்கிற நேரத்துல தான் நீ வெண்ணிலாவையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட. பட் இருந்தாலும் அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறது என்னோட எண்ணம். அவளுக்கு எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வர வச்சு மறுபடியும் அவளுக்கான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அவளை தனியா வாழ வைக்கணும். அது மட்டும் தான் என்னோட ஆசை. மத்தபடி எங்க வெண்ணிலா கூட சேர்ந்து வாழன்ற எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது. அதே நேரம் ஒன்ன விட்டுட்டு போகணுன்ற எண்ணமும் எனக்கு கிடையவே கிடையாது. எப்பவுமே நீ தான் என் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் காவேரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்க ராகினியுமே, எங்க எப்படியாவது வெண்ணிலா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வச்சு நம்ம பக்காவா ஒரு கேம் ஒன்று விளையாடணும். உண்மையை சொல்ல போனா எங்க வெண்ணிலாவே எங்க காவிரிய விஜய் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு நம்ம தான் அவளை ஃபுல்லா டியூன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் காவேரியுமே எங்க விஜய் மூலமா இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் காவேரிக்குமே கங்கா கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அவங்களோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஒரு விஜய் டிவில ஒரு பெரிய ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே இங்க காவேரிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் உன்னோட ஹஸ்பண்ட் தான், விஜய் தான் இந்த மாதிரி காஸ்டியூம், அது மட்டும் இல்லாம அந்த ஷோக்கு இங்க குமரனை ரெக்கமெண்ட் பண்ணது எல்லாமே விஜய் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. பரவாயில்ல, எனக்கு தெரியாம நீங்க நிறைய நல்ல விஷயம் செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரியுமே விஜய் கிட்ட ரொம்பவே அன்பா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இங்க வெண்ணிலாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்க டாக்டர்கிட்ட இங்க விஜய் பேச போறாரு. அந்த நேரம் கட்ட வெண்ணிலா பக்கத்துல இங்க காவேரியுமே உட்காந்துட்டு அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. அப்ப வெண்ணிலாவுமே கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம், நீங்க எதுக்காக எனக்காக இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதே நேரத்துல இங்க காவேரியுமே வெண்ணிலாவை பார்த்து, இங்க பாருங்க, நீங்க எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வர வைக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம எனக்கும் சரி என்னோட வீட்டுக்காருக்கும் சரி சொல்லப்போனா தூக்கமே வராது. உங்களை சரி செய்ய வேண்டியதான் எங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெண்ணிலா கிட்டயுமே பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இவங்க எல்லாருமே அந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு இங்க வெண்ணிலாவுமே டிஸ்சார்ஜ் பண்ணி டைரக்டா வீட்டுக்குமே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோன்னு வெண்ணிலாவுமே ரொம்பவே அன்ஈசியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட விஜயுமே இங்க வெண்ணிலா கிட்ட, இங்க பாரு வெண்ணிலா, இது உன்னோட வீடு மாதிரி நினைச்சுக்க. நீ இந்த மாதிரி வேற ஒருத்தர் வீட்டுல வந்து இருக்கு அப்படின்ற ஞாபகத்தோட இருக்காத. உன்னோட பழைய விஷயங்கள் ஞாபகப்படுத்துறதுக்கு உனக்கு என்னென்ன தோணுதோ அதை என்கிட்ட சொல்லு. கண்டிப்பா அந்த இடங்களுக்குலாம் நம்ம போவோம். அதே நேரம் உனக்கு தோன்ற விஷயங்களை ரொம்ப ஓப்பனா இந்த பக்கம் காவேரி கிட்ட பேசு. சொல்ல போனா காவேரி எல்லா விதத்திலையும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காவேரி கண்டிப்பா வெண்ணிலாக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படிங்கிற விஷயத்த அவங்க கிட்ட ரிஜிஸ்டர் பண்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராகினியுமே, ஓஹோ, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இப்படி ஒரு திட்டத்தை போட்டு வெண்ணிலா உள்ள கூட்டு வந்திருக்கீங்களா, என்னால முடியாத விஷயத்த நான் கண்டிப்பா வெண்ணிலா வச்சு செய்வேன் பாக்குறீங்களா அப்படின்ட்டு அவங்களோட மனசுக்குள்ளே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இவங்க எல்லாருமே இங்க வெண்ணிலா விட்டுட்டு கேஷுவலா நவந்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்களே ராகினி வெண்ணிலா கிட்ட போயிட்டு, என்னம்மா வெண்ணிலா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்க கிட்ட ரொம்ப நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படுத்துறதுக்காக ரொம்பவே விளையாட்டுத்தனமாவும் குறும்புத்தனமாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து வெண்ணிலாவுமே கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இது லாங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிற விஜயுமே, பரவாயில்ல, இந்த மாதிரி வெண்ணிலாக்கு ராகினி கொஞ்சம் கம்பெனி கொடுக்குறா, சொல்லப்போனா அவ வெண்ணிலாக்கு துணையா இந்த பக்கம் ராகினி இருக்கிறத பார்த்து கொஞ்சம் சந்தோஷம் பட்டுட்டு இருக்காரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க காவேரியுமே இந்த ராகினி வெண்ணிலா கிட்ட பேசுறத வச்சு அவ ஏதோ திட்டம் போடுவாளே, கண்டிப்பா இந்த விஷயத்துல அவளை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலா கிட்ட எப்படியாவது ராகினி இருந்து பிரிச்சாக்கணும், அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேராம நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்திலையும் இங்க காவேரி ரொம்பவே துடிப்போட இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு இங்க குமரனுமே அந்த ஷோல செலக்ட் ஆனதுனால இங்க கங்காக்கு தலைக்கால் ஓடல, என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு அவங்க அம்மா பாட்டின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் செலக்ட் ஆனதுக்காக இன்னைக்கு நம்ம வீட்டுல பயங்கரமான விருது வைக்க போறோம், அதனால என்னோட தங்கச்சிங்க எல்லாருமே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரி அதே நேரத்துல யமுனா இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு பக்காவான பிளான் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா இங்க காவேரி வந்துருவாங்க, அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனா யமுனா இங்க கங்காவோட வீட்டுக்கு வரதான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. அதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா அதை வெயிட் பண்ணி பார்க்கணும்.